கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. உங்களை அவர் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறார். அதனால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அம்மா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை கரம் பிடிச்ச தேவன் உங்களோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைச்ச கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியை உங்களோடு இருக்கிறார். ஆகையால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். துன்மார்க்கரை கண்டு பயப்பட வேண்டாம். காரணம், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர். கர்த்தரோ பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறார். எரேமியா 20:11-12 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அனாதை இல்லை, நீங்கள் திக்கற்றவர் இல்லை, நீங்கள் தள்ளப்பட்டவர் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பயங்கரமானவராக இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எரேமியா 20:11-12, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்களுடைய காரியம் வாய்க்காமல் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும். ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும். அதனால் பயப்படாதீர்கள். வாக்குத்தத்தம் உங்களை பார்த்து பேசுகிறது. ஒரு வழியாக வருகிற துக்கங்கள், ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள், ஒரு வழியாக வருகிற நெருக்கங்கள், ஒரு வழியாக வருகிற சஞ்சங்களை, தவிப்புகளை இயேசுவின் நாமத்தில் இப்போ 7 வழியாக ஓடப்போகுது. மக்கா ரிக்காலா தூர மக்காத்தா ஷபுர ஹத்தினி மாதார பலாகரம். தேவ கரம் உங்கள் மேலே கடந்து வருகிறது. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வருகிறது. கலங்காதீர்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன். ஆண்டவரை இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து பிள்ளைகளை கரம் பிடிச்சி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. நீங்கள் வழக்காடுங்க, யுத்தம் பண்ணுங்க, ஜெயத்தை தாங்க. 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு ஆண்டவரை விரோதமாக எளிமையில் நீர் வழக்காடு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தது போல ஜெயத்தை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.